நஃப்ஸுல் முத்மஇன்னாவை பெற்றுவிட்டால் அங்கும் நிம்மதி, அங்கும் நிம்மதி, நிலையான நிரந்தரமான. எப்படி நஃப்ஸுல் முத்மஇன்னாவை நாம் பெறுவது? இதற்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும்? தொகை எவ்வளவு? கேள்விதான் இப்ப. சகோதரர்களே, இந்த மைண்ட் சயின்ஸில் சொல்கிறார்கள், மூளையில பிரெயின்ல 3000 கோடி செல்ஸ் நியூரோன்ஸ் என்ற பெயரில் இருக்கின்றன. இந்த மைண்ட் கொடுக்கப்படுகிற சஜஷன்ஸ் அல்லது மைண்ட்ல வர எண்ணங்கள் இருக்குது, இந்த எண்ணங்கள் பிரெயினுக்கு போய் பிரெயின் வைப்ரேட் ஆகுது, பிரெயின்ல அதிர்வுகள் ஏற்படுது. மைண்ட்ல இருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின்ல இருந்து அப்ப பிரெயின் வேற மைண்ட் வேற விளங்க நாங்க மைண்ட் இப்படி சொல்றது இல்ல, மைண்ட்ல இருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின்ல இருந்து பாடிக்கு போகுது, அப்புறம் ஆக்ஷனா மாறுது. இதான் மைண்ட் சயின்ஸ்ல சொல்றா, அதான் உண்மையும் கூட. என்ன சொல்ல வர என்றால், இந்த மைண்ட் அவங்களும் சொல்றாங்க நஃப்ஸ் அம்மாரா, நஃப்ஸ் லவ்வாமா, நஃப்ஸ் முத்மஇன்னா வேற பாஷையில சொல்றாங்க மைண்ட் சயின்ஸாக. இந்த மைண்ட் துப்புரவாக இருந்தா, சுத்தமாக இருந்தா, நல்ல எண்ணங்களை கொண்டதாக, நல்ல சிந்தனைகளை கொண்டதாக, நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை கொண்டதாக இருந்தால், இந்த மைண்ட்ல இருந்து பிரெயினுக்கு போற செய்திகளும் ஆரோக்கியமாக இருந்து இந்த வைப்ரேஷன் குறையும். மைண்ட் பிரெயின் வைப்ரேட் ஆகுது, அதிர்வது குறையிற அளவுக்கு மனிதனுடைய மைண்ட் நஃப்ஸ் முத்மஇன்னாவாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வைப்ரேஷனை அவர்கள் ஹெர்ட்ஸ் அமைப்பில் வகைப்படுத்துகிறார்கள், லெவல்களாக, 4 லெவல்களாக. நாங்க 3 லெவலா சொன்னேன், நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா. இந்த மைண்ட் சயின்ஸ் சயின்டிஸ்டுகள் 4 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு படிச்ச ரப்பு லேசா சொல்லி போட்டாங்க. 4 லெவல். முதலாவது லெவல் அவர்கள் சொல்கிறார்கள் பெட்டா லெவல் என்று. இரண்டாவது லெவல் அல்பா லெவல், மூன்றாவது லெவல் தேட்டா லெவல், நான்காவது லெவல் டெல்டா லெவல், டெல்டா என்று 4 லெவல்களை சொல்கிறார்கள். அதுல அந்த வைப்ரேஷனை பொறுத்து 12 முதல் 12 ஹெர்ட்ஸ் முதல் 32 ஹெர்ட்ஸ் வரை இருந்தால் அது பீட்டா லெவல் என்றும், 8ல இருந்து 11 வரைக்கும் அல்பா லெவல் என்றும், பிறகு 5ல இருந்து எத்தனை வரைக்கும் 7 வரைக்கும் என்ன லெவல் தேட்டா லெவல் என்றும், பிறகு அதுக்கு கீழால் உள்ள 4க்கு கீழால் உள்ள லெவல் டெல்டா லெவல் சொல்கிறார்கள். இது நான் சொல்ல வரது அதில் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுடைய மைண்டை அல்பா லெவலில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், டேட்டாவுக்கு போவதற்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க டேட்டா லெவலுக்கு போயிட்டீங்கன்னா நஃப்ஸ் முத்மஇன்னா அடைஞ்சிருவீங்கன்றது அவங்களோட பாஷையில சாராம்சம். இன்னைக்கு மனிதர் கேட்க நடந்திருக்கிட்ட அதிகமானவங்க இருக்கிறது இந்த பெட்டா லெவல்ல, அதை கடந்து வைத்துறாங்க. ஏண்டா வரிஸ், உலக கவலைகள், டிப்ரெஷன், பல்வேறு சிந்த என்ன சொல்றது மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், இவற்றின் காரணமாக பெரும்பாலானவர்கள் இந்த பெட்டா லெவலையும் கடந்து போகின்ற சந்தர்ப்பங்கள். அப்ப அதிர்வுகள் கூடி 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 என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மூளையில இருக்கிற இந்த களங்கள் எல்லாம் சாகுது. உடம்புல ஏனைய களங்கள் சாக சாக வளருமா, ஆனா மூளையில் உள்ள களங்கள் சாக சாக வளர்றது இல்லை. பெண்ணடக்கு காலப்போக்குல அவனுக்கு டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷன் பிறகு போய் பைத்தியக்காரனாவே படிச்சுட்டு போகும். இன்னைக்கு நிறைய மனநோயாளிகள் நான் உலகத்துல பார்க்கிறோம். குறைந்தபட்சம் 400 மில்லியன் மனநோயாளிகள் ஆபீஷியலா உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஒவ்வொரு நாட்டையும் சொல்றாங்க இந்த நாட்டில் கூட. நான் கேட்கிற அளவுக்கு எல்லா நாட்டையும் சொல்றாங்க இந்த நாட்டில் கூட அப்படின்னு உலகத்துல கூட. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், மைண்டை எவ்வாறு எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறது சொன்னா, மைண்டை எப்படி அமைதியாக்குவது, அமைதிப்படுத்துவது, எப்படி நிம்மதியாக வைத்துக் கொள்வது, எப்படி ஒரே இல்லாமக்குறது எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா சொல்றவரும் ஒரையோட தான் இந்த தொழிலை தெரிவு செஞ்சுக்கிறாரு. தொழிலை ட்ரை பண்ணி பார்த்து இந்த தொழில் தான் கொஞ்சம் வெற்றிகரமாக இதை பத்தி அப்படியே பேசுவோம் சொல்லி அவர் ஒரையோட தான் போறாரு. கிளாஸுக்கு ஆள் வருவானா வரமாட்டானா அவர்கிட்டே நஃப்ஸ் முத்மஇன்னா இல்லை. எப்படியோ இப்படி பரஸ்பரம் ஏமாற்றிக் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த மைண்ட, இந்த உள்ளத்தை, இந்த ஆத்மாவை சுத்தமா துப்புரவா வச்சு கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். யார் இதை அசுத்தப்படுத்தினாரோ, மாசுபடுத்தினாரோ அவர் தோல்வியாகிறார். இது மிக தெளிவாக சுருக்கமாக சொல்லிச்சு. எனவே இந்த ஆத்மாவை எவ்வாறு தூய்மைப்படுத்தும், அதை தூய்மைப்படுத்துவதில் தான் வெற்றி இருக்கிறது என்று குர்ஆன் அடிச்சு சொல்றாரு. படைத்த ரப்பு சொல்றார், இந்த ஆத்மால தான் நல்லா பார்வை. மனிதனுடைய பெருமதியே இந்த ஆத்மால தான் இருக்கு. அது செத்து போனா, அது நோய்வாய்ப்பட்டு போனா இந்த உடம்புல எந்த பெருமதியும் கிடையாது என்றதை நாங்க இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கோம், அனுபவிச்சு கொண்டிருக்கோம். சரி, இப்ப நாங்க நேரடியாக வர தஸ்கியத்துன் நஃப்ஸ். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்ன? தஸ்கியத்துன் நஃப்ஸ் எவ்வாறு நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைவது, எவ்வாறு இந்த ஆத்மாவை, இந்த உள்ளத்தை, இந்த மைண்டை சுத்தப்படுத்திக் கொள்வது, தூய்மைப்படுத்திக் கொள்வது, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, இதற்கு என்ன வழி என்பதை பற்றி தான் நான் பேசுறேன். இந்த தஸ்கியா என்ற சொல்
ஜகாத் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. ஜகாத் என்ற சொல் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானது. ஜகாத் என்றால் பொருள் ரெண்டு. ஒன்று எஸ் தூய்மை, இரண்டாவது வளர்ச்சி. வளர்ச்சி ஜகாத் என்று சொல்லி தஸ்கியா என்ற சொல் ஜகாத் என்று சொல்லி நஃப்ஸ் முதலாவது தூய்மை என்பது பொருள், இரண்டாவது வளர்ச்சி என்பது பொருள். தூய்மை என்றால் சுத்தமாகும், வளர்ச்சி என்றால் திருப்தி அடைவது. உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது, இது முதலாவது. இரண்டாவது அதை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. சுத்தம் செய்தல், வளர்த்தல். துப்புரவு செய்தல், வளர்த்தல். இந்த ரெண்டு பொருளையும் தஸ்கியா என்ற சொல் நமக்கு தரும். எதிலிருந்து சுத்தம் செய்ய வேண்டும்? துர்க்குணங்கள், தீய எண்ணங்கள், கெட்ட நோக்கங்கள், இவை அனைத்தில் இருந்தும் முதலாவது துப்புரவு செய்ய வேண்டும். இரண்டாவது நல்லெண்ணங்கள், நற்குணங்கள், நல்ல சிந்தனைகள், ஆரோக்கியமான விஷயங்களால் அதனை வளர்க்க வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கு. அனைத்து கெட்ட விஷயங்கள் இருந்தும் துப்புரவு செய்ய வேண்டும், அனைத்து நல்ல விஷயங்களாலும் அதை வளர்க்க வேண்டும். எனவே உள்ளத்தை தஸ்கியத்து நஃப்ஸ் என்றால் தூய்மைப்படுத்துதல், துப்புரவு செய்தல், வளர்த்தெடுத்தல். விளங்குதாது? இரண்டு விஷயம் இருக்கு. இதனை ஆன்மீக பரிபாஷையில் சொல்வதாக இருந்தால், ஆன்மீக எமது அவர்களுடைய பீட்டா லெவல், தேட்டா லெவல், டெல்டா லெவல் மாதிரி அல்லாஹ்வுடைய ஆன்மீக பரிபாஷையில் நாம் சொல்வதாக இருந்தால், தஹ்லியா தஹ்லியா தஹ்லியத்துன் தஹ்லியத்துன் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது ஹே, இது ஹே. அணிதலும் கழிதலும், அணிதலும் கழிதலும். அணிதல் என்ன? அணிதல் அணிதல் இன்னொரு போட்டுக்கொள்வது. அணிதல் ஆபரணங்களை அணிதல், நற்குணங்களை அதான் யதார்த்தம். அணிதல் கழிதல். தஹ்லியத்துன் அணிதல், தஹ்லியத்துன் கழிதல். எவற்றை அணிவன்? நற்குணங்களை. நற்குணங்கள் என்ற ஆபரணங்களை அணிதல், அணியவன். இந்த ஆத்மாவுக்கு அணிவிக்கவன். உடம்புக்கு எத்தனை வகையான ஆடைகளை அணிவிக்கிறோம், வகை வகையான நாடாந்தம். ஒவ்வொரு ஆடைகள், அணிகலன்கள் கட்டி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்பெக்ஸை மாற்றி ஆடை அணிகளை எல்லாம் மாற்றி நிறைய மாற்றங்கள் கொண்டு வர அது அணிதல். நற்குணங்கள் என்ற ஆடைகளை இந்த உலகத்துக்கு அணிவிக்க வேண்டும். தஹ்லியா எவற்றை களைய வேண்டும்? தீய குணங்கள், தீய எண்ணங்கள், தீய போக்குகள் அனைத்தையும் களைய வேண்டும். இது தஹ்லியத்துன், இது தஹ்லியத்துன். ஒன்று ஹே, அடுத்தது ஹே. இதை விட அழகா எனக்கு எழுத முடியாத ஒரு பிரச்சனை. சொல்ல புரிஞ்சு கொள்றதுல கான்செப்ட் இருக்குது, அதனால தான் சொல்ல நான் அறிமுகப்படுத்துது. சொல்ல மட்டும் மனதில் வச்சு கொண்டா கூட தஹ்லியா இல்ல. இந்த ஆன்மீக பரிபாஷையில் வர சொல் தஹ்லியத்துன், சாரி தஹ்லியத்துன் தெரியாது சொல்லிருக்கேன். தஹ்லியத்துன் அடுத்தது சரி. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பற்றி கேள்விப்பட்டவங்க பேசுவோம். இமாம் இப்னு தைமியாவை தெரியும். இமாம் இப்னு தைமியா பற்றி கேள்விப்பட்டீங்க. அதான் முகமது பின் அப்துல் வஹாப் கேள்விப்பட்டவங்க பேசுவோம். முகமது அப்துல் வஹாப் தெரிஞ்சவங்க அவருடைய முன்னோடி தான் இமாம் இப்னு தைமியா. இமாம் இப்னு தைமியா அதான் முன்னோடி. இந்த உதாரணமா இந்த மார்க்கத்தின் பேரால் உள்ள நூறு அனுஷ்டானங்கள், விதத்துகள், ஷிர்க்குகள், குராபாத்துகள் இவற்றை எதிர்ப்பதில் மிகப்பெரிய முன்னோடியாக அமைந்த விரல் எண்ணக்கூடிய பிற்பட்ட கால சலபசாலியங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு தான் இமாம் இப்னு தைமியா. அவர் வழி வந்தவர் இப்னு கையம். அந்த பாஷரையில் வந்து பிற்பட்ட காலத்தில் வந்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்ட ஒருவர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப். சரி, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். இந்த பக்கம் அவர் பேசின இந்த அகீதா, அவர் பேசின இந்த ஷிர்க் பிதத்திற்கு எதிரான விஷயங்கள் தான் தெரியும். அவர் ரொம்ப அர்த்தம் கொடுத்து பேசிய மற்ற பாதி தான் அந்த தஸ்கியா. தஸ்கியா இந்த ஆன்மீக பக்கம் நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய ஃபதாவா, மஜ்மூஅத் ஃபதாவா இப்னு தைமியா இருந்து இமாம் இப்னு தைமியாவுடைய ஃபத்வாக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு 20 வால்யூம்களுக்கு மேலா இருக்குது. அதுல நிறைய அவர் தஸவுஃப் என்ற பேர் அல்லது தஸ்கியா என்ற பேர் தனியான ஒரு வால்யூமே வச்சிருக்கார். அது போக அவுலியா அல் ஃபுர்கான் பைன அவுலியா ரஹ்மான் அவுலியா ஷைத்தான், ஷைத்தானுடைய ரஹ்மானுடைய அவுலியாக்களுக்கும் ஷைத்தானுடைய அவுலியாக்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி எல்லாரும் அவுலியாக்கள் தான் உள்ளாங்க. ஷைத்தானுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள், ரஹ்மானுடைய அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள் இருக்கிறார். சரி, அவர் இந்த தஸ்கியா இந்த சொல்லை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்றார், உள்ளம் வளர வேண்டும், உள்ளம் வளர வேண்டும், தூய்மை பெற வேண்டும். உள்ளம் தூய்மை பெற வேண்டும், வளர வேண்டும். எவ்வாறு உடம்பு தூய்மை பெற்று வளர வேண்டுமோ
அவ்வாறே உள்ளமும் தூய்மை பெற்று வளர வேண்டிய தேவை இருக்கிறது. உடலுக்கு நல்ல போஷாக்கான உணவுகள் வழங்கப்பட்டு எவ்வாறு உள்ளம் தூய்மை பெற வேண்டும், உடல் தூய்மை பெற வேண்டுமோ அவ்வாறே உள்ளத்துக்கும் போஷாக்கான உணவுகள் வழங்கப்பட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. உடலுக்கு கேடுகள் வராத வண்ணம் உடலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பது போல உள்ளத்துக்கு கேடுகள் வராத வண்ணம் இந்த உள்ளத்தையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற கருத்தை அவர் சொல்கிறார். உடலுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டிய தேவை இருப்பது போல இந்த உள்ளத்துக்கும் தேவையானதை கொடுக்க வேண்டும். உடலுக்கு தேவையற்றதை கொடுக்காமல் தவிர்க்க வேண்டிய தேவை இருப்பது போல இந்த உள்ளத்துக்கும் தேவையற்றதை கொடுக்காமல் தவிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற கருத்தை அவர் சொல்றார். அவருடைய மாணவர் தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக அழகாக இந்த தஸ்கியா என்ற சொல்லை விளக்குகிறார்கள். இரண்டு பொருளை இது தருகிறது. ஒன்று வளர்ச்சி, அடுத்தது தூய்மை அடைதல் என்ற கருத்தை அவர் அழகாக விளக்குகிறார். இரண்டும் எவ்வாறு தேவை என்ற விஷயத்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். பாவங்களை பற்றி அவர் சொல்கின்ற போது இதன் தொடராக பாவங்கள் என்பவை உடம்பிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுப் பொருட்களுக்கு சமமானவை. கழிவுப் பொருட்கள் நான் இந்த சொல்ல காலையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கழிவுப் பொருட்கள் என்ற சொல்ல பொருத்தமான மொழிபெயர்ப்பாக எடுத்துக்கொண்டேன். அல்-அஹ்லாத்து ரதிஆ என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கழிவுப் பொருட்கள். கழிவுப் பொருட்கள் என்ன? உடம்புல இருந்து நிறைய கழிவுப் பொருட்கள் வெளியேறினாலுடைய இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்காது. இதே போல உள்ளத்திலே நிறைய கழிவுப் பொருட்கள் இருக்கு. நான் இதுவரை உடம்புல உள்ள கழிவுப் பொருட்களை பத்தி தான் பேசுவோம். ஒரு பாடசாலை படிச்சு கொடுக்கறதா பார்த்தா பிள்ளைகிட்ட கேட்டு பார்ப்போம். ஆத்மாவின் கழிவுப் பொருட்கள் என்ன, உள்ளத்தின் கழிவுப் பொருட்கள் என்ன? உள்ளத்தின் கழிவுப் பொருட்கள் தான் பாவங்கள். எவ்வாறு உடம்பின் கழிவுப் பொருட்களை அகற்றி நீக்கி வெளியேற்றி இந்த உடல் சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ அதற்கூடாகத்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளரும். அதே போல உள்ளத்தின் அழுக்குகளான கழிவுப் பொருட்களான பாவங்கள் இருந்து இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்ல சிந்தனைகளால் எண்ணங்களால் அந்த உள்ளம் நிரப்பப்படுகின்ற போதுதான் உள்ளம் ஆரோக்கியம் அடைகிறது என்ற கருத்தை அவர்கள் மிக விரிவாக தன்னுடைய இகாதத்துல் அஹ்வான் என்ற இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக அவர்கள் எழுதிய நூலிலே மிக விரிவாக பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இந்த பணிக்காக தான் வந்தார்கள். இந்த தஸ்கியா பணிக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தஸ்கியா என்ற பணிக்காக தான் நபி அவர்கள் வந்தார்கள். வேற ஒரு பணியும் இல்லை. அவருடைய பார்வை எங்க இருந்தது? மனிதர் உடம்புல இருந்தா உள்ளத்தில் இருந்ததா? உள்ளத்தில் தான் இருந்தது. நபி அவருடைய பார்வை உள்ளத்தில் தான். அல்லாஹ்வுடைய பார்வையும் நபி அவருடைய உள்ளத்தில் தான் இருந்தது. குர்ஆனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உடம்புக்கு இருக்கிறானா உள்ளத்துக்கு இருக்கிறானா? உள்ளத்துக்கு தான் இருக்கிறான். நபி அவர்கள் குர்ஆனை உடம்புக்கு தந்தார்களா உள்ளத்துக்கு தந்தார்களா? உள்ளத்துக்கு தான் தந்தார். உள்ளம் தான் உள்ளம் தான். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான். இந்த நபி எதற்காக வந்திருக்கார் தெரியுமா? வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்பித்து தஸ்கியா செய்வதற்காக. தஸ்கியத்து நஃப்ஸ். இதற்காக தான் வந்திருக்கார். இந்த இலக்கை அடையப்பெறா அத போதும். இந்த இலக்கை அடையாத போது நாம் தொழுதாலும் நோற்றாலும் ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் எந்த அர்த்தமும் எந்த பிரயோஜனம் இருக்காது. இந்த உள்ளம் தூய்மை பெறாத வரைக்கும் இந்த நோக்கம் இவை அனைத்து கூட என்ன நடக்க வேணும்? உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். தஹ்லியாவும் இடம்பெறும். தஹ்லியா என்ன? தஹ்லியா அணிய வேணும், களைய வேணும். அணிதலும் களைதலும் நடந்தால் இல்லாமல் தீனுடைய நோக்கம் பிழைத்து விடும். இந்த நோக்கத்துக்காக தான் நபி அவர்கள் வந்தார் என்பதை மிக முடிவாக குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த என்ன நடக்குது என்றால் இந்த பக்கம் அதாவது இதுதான் ஃபைனல் கடைசி இறுதி கோல், டார்கெட், இலக்கு, லட்சியம் இதுதான். எது? இந்த உள்ளம் தான். நஃப்ஸ் வேற வார்த்தை பாத்தி. இந்த பாத்தி உள்றாங்க அந்த பாத்தினா உள்ளே இருக்குது. இதுதான் முக்கியத்துவம் இருக்குது. ரூஹ் இதான் முக்கியத்துவம் இருக்குது. பல்பு இதான் முக்கியத்துவம் இருக்குது. இதை இலக்காக கொண்டுதான் மார்க்கத்தில் எல்லா அம்சங்களும் இருக்கு. ஆனா இன்று எமது மார்க்க வாழ்வில் சமய வாழ்வில் எது முக்கியத்துவம் பெற்றது? வெளிப்படையான விஷயங்கள். வெளிப்படையான விஷயங்கள். உதாரணமாக சொக்கு என்ற பெயரில் சொக்கு என்ன? சட்டம். சொக்கு என்றால் சட்டம். சொக்கு என்றால் சட்டம். 100க்கு 200 வீதம் பிழை. அழுத்தம் கொடுத்து சொல்றதுக்காக சொல்றேன். அவர் சொன்னது பிள்ளை எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சுக்கு என்பதற்கு சட்டம் என்று எந்த அகராதியிலும் விளக்கம் இல்லை. குர்ஆனி அகராதியிலும் இல்லை, சுன்னா அகராதியிலும் இல்லை, அரபு மொழி அகராதியிலும் கிடையாது. சுக்கு என்றால் அதற்கு சட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா விளங்க. ஆனால் நான் சொன்ன அடிப்படை பிள்ளை அதனால இந்த அவ்வளவுமே பிள்ளையா போச்சு. சுக்கு வகுப்பு, சுக்கு கிளாஸ், சுக்கு படிக்கணும். சட்டம் சட்டம் என்ன? தொழுகையின் சட்டத்திட்டங்கள், நோன்பின் சட்டத்திட்டங்கள், ஹஜ்ஜின் சட்டத்திட்டங்கள், ரமதானுடைய சட்டத்திட்டங்கள் எங்க ஆரம்பிக்கும்? புறகாண்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். லோக்கல் போறியா, இன்டர்நேஷனல் போறியா? தொழுகையுடைய புக்கு எங்க ஆரம்பிக்கும்? தக்பீரம் அல்லாஹ் அக்பர் கூட சண்டை ஆரம்பித்தாச்சு. எங்கடா கேட்கும் சொல்லு. இங்க பேரு இது பேரு என்ன? ஃபிக்ஹ் என்று சொன்னா ஒன்றை ஆழமாக விளங்குதல்.
ஒன்றை ஆழமாக புரிதல், டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இதான் அதுக்கு சட்டம் என்ற பொருள் எப்படியுமே வராது. இல்லவே 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 இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள, ரைட், தீனை ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுத் தீன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுஸ் சுன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுஸ் சீரா. ஆழமாக புரிதல். சட்டதிட்டங்களை, மார்க்க கிரியைகளோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுல் அஹ்காம். சட்டதிட்டங்கள், அஹ்காம் தான் சட்டம். ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுல் அஹ்காம். இஸ்லாம் சொல்கின்ற ஒழுக்க பண்பாடுகளை ஆழமாக புரிதல், ஃபிக்ஹுல் அக்லாக். ஃபிக்ஹுல் அக்லாக், அக்லாக் என்ன? ஒழுக்க பண்பாடுகள், பண்புகளை ஆழமாக, ஃபிக்ஹுல் அக்லாக். நடத்தை சார்ந்த விஷயங்களை, சட்டம் சார்ந்த விஷயங்களை புரிதல், ஃபிக்ஹுல் அஹ்காம். நடத்தை சார்ந்த, இப்போது நான் பேசிக்கொண்டு போய் நடத்தை சார்ந்த விஷயம், நடத்தை மனப்பாங்கு சார்ந்த, ஃபிக்ஹுல் சுலூக். ஃபிக்ஹுல் சுலூக், சுலூக், சுலூக்னா நடத்தை, ஃபிக்ஹுல் சுலூக். எங்கட ஃபிக்ஹ் எங்க இருக்குது? அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர். ஸாஹிர்னா எப்படி எங்கட வாழ்க்கை உடம்போட நிக்குதோ, மார்க்கமும் அதோட தான் நிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதன் ஸாஹிர் ஒன்று இருக்கு, பாத்தின் ஒன்று இருக்கு. ஸாஹிர் எதோட தொடர்பானது? உடம்போட தொடர்பானது ஜிஸ்ம். பாத்தின் எதோட தொடர்பானது? உள்ளத்தோட தொடர்பானது கல்பு. எங்கட தீனும் எதோட நிக்குது? இப்ப ஸாஹிரோட, வெளிரங்கத்தோட, உடம்பு சார்ந்தது, அதோட தான் நிக்குது. ஸாஹிர் ஜவாரி உறுப்புகளோட தான் நிக்குது. சொல்லு, பாத்தினுக்கு போகல. ஃபிக்ஹ்ல ரெண்டு ஃபிக்ஹ் இருக்குது. அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர், வெளிப்படையான ஃபிக்ஹ். அதான் இது எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு பிடிக்கிறது, எப்படி ஹஜ் செய்யறது, எப்படி 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 இருக்குதானே, அது சொல்ற ஃபிக்ஹுல் ஸாஹிர். அடுத்தது அல் ஃபிக்ஹுல் பாத்தின். தொழும் போது மனம் எப்படி இருக்கிறது, நோன்பு பிடிக்கும் போது உள்ளம் எப்படி இருக்கிறது, இந்த வகுப்புக்கு அட்டெண்ட் பண்ண நேரம் எந்த மனநிலையோட வந்தீங்க, இந்த நோக்கத்துக்காக வந்தீங்க, என்ன பர்பஸுக்காக வந்தீங்க. அவரை மௌத்த முடிச்சு கொள்ளாரு, இவர் தப்பா நினைப்பாரு, ஒரு பிள்ளையா புரிஞ்சு கொள்வாரு. கூப்பிட்டுட்டாரு, என்ன செய்யறது, இவ்வளவு தூரம் வந்து வந்தீங்க, 5 பேரா வந்து குண்டு தானே வேணும், வேற வழி இல்லை. ஏதோ தாவா சென்டர் கமிட் பண்ணிட்டோம், போக முடியுமா, நம்ம பொறுப்புதாரியா இருக்கிறோம். இப்படி ஒன்றுமே சிந்திக்காம இந்த கன்றாவிய பரிசாவத்தை கேட்க வேண்டியது என்று சிந்திக்காம அல்லாஹ்வுக்காக அவனை திருப்தி பெற்றுக் கொள்வது, அவனை தீர விளங்கிக் கொள்வதற்காக, நஃப்ஸு முத்மயின்னா அடைவதற்காக, சூனத்தை பெறுவதற்காக இது வந்து அப்படின்னு சொன்னார். உதாரணமாக முஸ்டாக் அலி வந்திருக்கிறாரு, கேட்பாரு, நான் சொல்லுவேன் அப்படி வந்தார்ல, உரிமையோட சொல்லிருக்கேன், அதனால தான் அவன் சொன்னேன். கோவில் தான் கடைசியில் ஊர்ல போய் சொல்லுவாரு, ஒருத்தனை காணலாண்டு, அப்படி அவர் அதிக மாட்டாச்சு. அப்ப இதை பத்தி சிந்தனை இருக்குதா? இந்த உள்ளத்தோட அப்படி வாழ்றோமா நாங்க? இப்ப நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் வந்திருக்கிறேன், சரி சிலங்கால 50 ப்ரோக்ராமிங் எல்லாம் விட்டு போட்டு லண்டனுக்கு வந்திருக்கேன். அப்ப ஏன் வந்தேன், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், என்ன காரணம்? லண்டன் தானே இருந்தா இதுங்க அப்படி சொல்றாங்க, ஒரு வெளிநாட்டு தவறை தான் இருக்கிறாரு, உள்நாட்டுலாம் மறந்துட்டாரு. அவரே ஒரு கேசட் தான் சொன்னாரு, சர்வதேச மட்டத்தில் இஸ்லாமிய அழிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மகான். இதோட வாழ்றோமா? இதான் நான் கூழ் பார்த்தேன். அதாவது தொழுகையில இந்த தக்பீர் அங்கடி கட்டிப்பட்டாலும் பரவாயில்ல, கல்புல சரியா தக்பீர் கட்டிப்பட்டிக்குதா? தக்பீர்னா என்ன? அல்லாஹ் நோக்கி திரும்ப அல்லாஹு அக்பர். எனக்கு தொழில் எனக்கு பெருசு இல்ல, உழைப்பு பெருசு இல்ல, எதுவும் பெருசு இல்ல, அல்லாஹ் தான் பெரியவன் என்றத எதை பத்தி ஆய்வு நடக்குது? இந்த அல்லாஹு அக்பருக்கு எப்படி நீங்க கொண்டோட நீ ஏற்கனவே சொல்லி பெரிய செலவு எப்படி எப்படி நிக்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஏன்னா இன்னமும் அவங்க கடை நிலவும் ஆபீஸை பத்தி நடக்கும், அல்லாஹ் அல்லாஹ். கடைசி அவருக்கு போன போல அல்லாஹ் வெளிப்படையானது வாஹித் தான் இருக்குது, பாத்தின் இல்லாம. நாங்க பேசுறது அல் ஃபிக்ஹுல் பாத்தின். இன்னும் பாத்தின் ஃபிக்ஹ் இருக்குது ஷியாக்கள்ட்ட, அதை பத்தி நான் சொல்லல. அதாவது குர்ஆன் வசனத்துக்கு எல்லாம் வெளிப்படையான கருத்து ஒட்டிக்கிற மாதிரி மறைமுகமான கருத்து ஒட்டிக்கு அது பெரிய மனுஷனுக்கு மட்டும் தான் விளங்கும்னு சொல்லி ஹக்கீகத் மாரிபத் தரீகத் அந்த வாதம் அல்ல இது. அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர் என்றால் வெளிப்படையான ஃபிக்ஹ் சட்டதிட்டங்கள். அல் ஃபிக்ஹுல் பாத்தின் என்றால் நான் சொன்ன ஃபிக்ஹுஸ் சுலூக். பாத்தின் 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 இல்ல பாத்தின் அல்ல, பாத்தின் பாத்தினா பாத்தின் நூன் 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 பாத்தின் சொன்னா பாத்தினானதுக்கா போய் பாத்தின். இது வேற வார்த்தை சொன்னா ஃபிக்ஹுஸ் சுலூக், நடத்தை, நடத்தை பற்றிய ஃபிக்ஹ், நடத்தை பற்றிய ஃபிக்ஹ். சரி, இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படை என்ன? இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படை இந்த இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க தஸ்கியத்து நஃப்ஸ் என்று பேரிடலாம். தஸ்கியத்து நஃப்ஸ்க்கு நிறைய பேர் இருக்கு. சரி, இரண்டாவது நாங்க சொன்னோம் அல் ஃபிக்ஹு என்ன சார்? அல் ஃபிக்ஹு அல் பாத்தின் என்று சொல்லலாம். இன்னொரு ஃபிக்ஹு சுலூக், ஃபிக்ஹு சுலூக் நடத்தை, நடத்தை பற்றிய ஃபிக்ஹ், ஃபிக்ஹு சுலூக் என்று சொல்லலாம்.
நேரடியா இது குர்ஆனுடைய வார்த்தை தஸ்கியத்துன் நஃப்ஸ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய வார்த்தைக்கு பேர் அல் இஹ்சான். அல் இஹ்சான் அல் இஹ்சான் பிரபலமான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று விளக்கம் கேட்டு கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன? மல் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? ஈமான் என்றால் அந்த அந்த 6 அம்சங்கள், இஸ்லாம் என்றால் 5 கடமைகளும். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டபோது சொன்ன பதில் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இதுதான் இஹ்சான். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல அவனை வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு என்றும் எப்போதும் உனது உள்ளத்தில் பசுமையாக இருக்க வேண்டும். இந்த நிலையை அடைஞ்சிட்டால் நஃப்ஸ் முத்துமைன்னா வந்து நஃப்ஸுல் அம்மாரா இருக்குமா? இந்த உணர்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருந்தாலும், பிறரோடு இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ரோட்டில் இருந்தாலும், ஊரில் இருந்தாலும், வெளியூரில் இருந்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், குடும்பத்துக்கு வெளியே இருந்தாலும், நான் எங்கு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருந்தால், நம்பிக்கை இருந்தால், அது எப்போதும் பசுமையாக உள்ளத்தில் இருந்தால், எந்த மனிதன் நஃப்ஸ் அம்மாராவை கொண்டவுடன் இருப்பான். அந்த நம்பிக்கை இருந்தால் இறைவனோடு நான் இருக்கிறேன், உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற சர்வ வல்லமையும் கொண்ட எதையும் சாதிக்கக்கூடிய ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியதை செய்யக்கூடிய ரப்போடு நான் இருக்கிறேன், அவன் என்னோடு இருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கையை கொண்ட மனிதனுடைய உலகம் எப்படி இருக்கும்? பாய் கொண்டாய்ப்பான், அஞ்சு கொண்டாய்ப்பான். என்ன நடக்கும்? ஏன் நடக்கும்? சாத்தியப்படுமா? சாத்தியப்படாதா? கிடைக்குமா? கிடைக்காதா? ஒன்றும் இல்லை, அவனுக்கு தெரியும். ரப்புல் ஆலமீன் நான் அவன் பார்த்துக்கொள்ள விஷயத்தை. நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும், நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பவங்க நாங்க தான், அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பவங்க நாங்க தான், அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பவங்களும் நாங்க தான், உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பவங்க நாங்க தான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த நம்பிக்கை உள்ள மனிதன் அழைக்க பண்ண மாட்டான். அவன் நஃப்ஸுல் முத்மஇன்னவா இருப்பான். நஃப்ஸுல் முத்மஇன்னவா இருப்பான். ஓ மனிதனே, என்னை வணங்கி வழிபடுவதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன், நீ விளையாடாதே. உனக்குள்ள ரிஸ்கை நான் அளந்து வைத்திருக்கிறேன், நீ அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படாது. அளவுக்கு அதிகமாக நீ அலட்டிக் கொண்டால் ஓய்வு இல்லாமல் ஒளிச்சல் இல்லாமல் ஓடித்திருக்கின்ற நாயை போல் ஒரு வாழ்க்கை ஆகிவிடும். ஹதீஸ் குத்ஸ் அல்லாஹ் என்ன பார்த்து சொல்றான், இப்னு ஆதம் خلقتك للعباده فلا تلعب وقسمت رزقك فلا تتعب. அதான் ஹதீஸ். அல்லாஹ் என்ன பார்த்து சொல்றான். சகோதரர்களே, எனவே எமது முழு கவனமும் இந்த தஸ்கியா பக்கம் திரும்ப வேண்டிய தேவை அவசியம். ரசூலுல்லாஹ் வந்தது இந்த தஸ்கியாவுக்காக. இதான் எங்களோட இஸ்லாத்துடைய இலக்காக இருக்கு. கல்பு, இந்த ரூஹ், இந்த நஃப்ஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்கிட்ட போய் என்ன கேட்டாங்க? ஃபிரௌன் மாச்சியா அதிகாரி அவனை பார்த்து என்ன கேட்டாங்க? ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ தஸ்கியாவை விரும்புகிறாயா? அதாவது உன் மனசுக்கு நிம்மதி வேணுமா? யாருக்கு போய் கேக்குது? ஃபிரௌன், உனக்கு தஸ்கியா வேணுமா? தூய்மை விரும்புகிறாயா? தூய்மை பெற விரும்புகிறாயா? நஃப்ஸ் முத்மஇன்னா பெற விரும்புகிறாயா? நான் சொல்றதை கேளு. நான் ரப்புல் ஆலமீன் நபியா வந்து இந்த தூதை ஏற்றுக்கோ. குர்ஆன் சொல்லுது ஹல்லக இலா அன் தஸக்கா. இதுதான் போய் கேட்ட கேள்வி. நான் ஒவ்வொரு மனுஷன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். ஒரே குல் லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கலிமா சொல்லுங்க வெற்றி கிடைக்கும். சொன்னா கலிமா சொல்லுங்க. எங்களுக்கே வேற கலிமா சொல்லணும்னா என்ன அப்படின்னா அவன்கிட்ட போய் சொன்னா அவன்கிட்ட போய் என்ன பண்ணணும்? ஹல்லக இலா அன் தஸக்கா. சகோதரரே, தூய்மை பெற விரும்புகிறீங்களா? நிம்மதியான மனசை பெற விரும்புகிறீங்களா? அமைதி பெற விரும்புகிறீங்களா? ஆறுதல் பெற விரும்புகிறீங்களா? கவலைகளை போக்க விரும்புகிறீங்களா? மனநிலையோடு வாழ விரும்புகிறீங்களா? வெற்றி பெற விரும்புகிறீங்களா? யாரும் சொல்லுவாங்க ஏலாம் வாழுது படம் ஓடி வருவாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட இருந்தா எனக்கு போன ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு, கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி. அப்போ ஒரு அன்னைக்கு அந்த தலைப்பு நான் கொடுத்து கொண்டு நேரம் ஒரு பெரிய பணக்கார மனிதர் என்னை சந்திக்க வந்தார். இப்படி இருக்கு இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட இருந்தா எனக்கு திரும்பினா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கொண்டு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. கட்டாயம் எனக்கு தேவையான தலைப்பு நான் வருவேன். நான் தயவு செய்து சொல்லுங்க, யாருக்கு தேவையில்லாத தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட சொல்லுங்க. 5 பேர் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லு. உண்மைதான், எல்லாருக்கும் தேவை. அதனால தான் தலைப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் வர சொல்லுங்க. கவலை இல்லாமல் வாழ்வது இப்படிதான் தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் கவலை இல்லாமல் வாழ்வது இப்படிதான் தலைப்பு கொடுக்க வேண்டிய துறவுங்கள் வாழ்ற உலகம் இது. அவங்களை பார்த்து கேட்கணும், டேய் தூய்மை பெற விரும்புகிறாயா? சுத்தம் அடைய விரும்புகிறாயா? நிம்மதி அடைய விரும்புகிறாயா? நிறைவு பெற விரும்புகிறாயா? சந்தோஷம் உனக்கு வேணுமா? வா சொல்லிட்டார். அல்லாஹ் பேசுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார். ஹைர் இத கொடுக்க மாட்டாரா? சகோதரரே, ரசூலுல்லாஹ் ஒரு முறை தஸ்கியத்துன் நஃப்ஸுக்கு ஒரு வரைவிலக்கணம் தந்தார்கள். ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ். தஸ்கியா என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் தந்திருக்காங்க. விளக்கம் என்ன? இதே விளக்கம் தான். நான் இஹ்சானுக்கு கொடுத்த அதே விளக்கத்தை நபி அவர்கள் தஸ்கியாவுக்கும் கொடுத்திருக்கிறார்.
தஸ்கியா என்ன? இஹ்சானும் அதான். இஹ்சானுக்கு கொடுத்த அதே விளக்கத்தை மற்றொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தஸ்கியா வமா தஸ்கியத்துன் நஃப்ஸ் யா ரசூலல்லாஹ். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஐ யஅலம அன்ன அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மஅஹு ஹைது கான். தான் எங்கிருந்தாலும் தன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து புரிந்து நடந்து கொள்கிறான். தான் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதை அறிந்து புரிந்து நடந்து கொள்வதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இதுவரை நாம் கலந்துரையாடிய விஷயங்கள் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், தஸ்கியா என்றாலும் அல் ஃபிக்ஹுல் பாத்தின் என்றாலும் ஃபிக்ஹு சுலூக் என்றாலும் அல் இஹ்சான் என்றாலும் ஏன் தூய வடிவில் வருகின்ற தஸவுஃப். தஸவுஃப்ல ரெண்டு இருக்குது. ஒன்று தஸவுஃப் என்ற பெயரில் இருக்கிற குடற்படிகள் சூபித்துவம், அடுத்தது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான தஸவுஃப். இந்த சொல் நமக்கு எனர்ஜிக்காக இருந்தால் இதை விட்டு போட்டுட்டு சூபித்துவம் தஸவுஃப் என்ற சொல்லை விட்டு போட்டு நாம் எதை பாய்க்கலாம்? குர்ஆன் சுன்னா பயன்படுத்திய தஸ்கியத்துன் நஃப்ஸ் அல்லது இஹ்சான் இந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்தலாம். இது எப்படியா இருந்தாலும் இஸ்லாத்துல மிக முக்கியமான பகுதி இந்த ஃபிக்ஹுல் அஹ்காமை விட இந்த பகுதி தான். இந்த ஃபிக்ஹுல் ஸாஹிரை விட இந்த பகுதி தான் ஆக கூடுதலாக முக்கியத்துவம் பெற்ற பகுதி. இந்த கூடுதலாக புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகவும் இது இருப்பதை நாம் மிக தெளிவாகவே இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போது நாம் முக்கியமான அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னால ஒரு பிரேக்கை கொடுத்துருவேன். ஆன்மீகத்தை பற்றி வலியுறுத்தாத எந்த மதமும் இல்லை. மதம் என்று சொன்னாவே ஆன்மீகம் பற்றி பேசுவதுதான் மதம். எனவே எல்லா மதங்களிலும் சமயங்களிலும் ஆன்மீகம் அதற்குரிய முக்கியத்துவத்தை பெற்றுத்தான் இருக்குது. ஒவ்வொரு சமயமும் ஆன்மீக வளர்ச்சிக்குரிய வழிமுறைகளை கொண்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கணும். அது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், ஜொராஸ்ட்ரிசமாக இருக்கலாம், ஜெய்னிய மதமாக இருக்கலாம். எந்த ஒரு மதத்தை பொறுத்தவரையிலும் அது கூடுதலான முக்கியத்துவம் அந்த மதத்தில் ஆன்மீகத்துறைக்கு கொடுக்கப்பட்டுதான் இருக்கும். இஸ்லாம் சொல்கின்ற இந்த ஆன்மீக வாழ்க்கை எந்த வகையில் ஏனைய மதங்கள் சொல்கின்ற இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கான வழிமுறைகள் வித்தியாசப்படுது என்பதும், எந்த வகையில் அது சிறப்பு பெறுகிறது என்பதும், எந்த வகையில் அது மிக சரியானதாக இருக்கிறது என்பதும் உணரப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஆன்மீகத்தை எல்லாரும் வலியுறுத்துறாங்க, எல்லா மதங்களும் வலியுறுத்து. இந்த வகையில இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வின் அல்லது ஆன்மீகத்தின் சிறப்பு அம்சங்கள் யாவை என்பது பற்றி நாம் சற்று கலந்துரையாடலாம். இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வின் மிக பிரதான அடிப்படையாகவும் சிறப்பம்சமாகவும் இருப்பது தௌஹீத். தௌஹீதை அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாமிய ஆன்மீகம். எமது ஆன்மீக வாழ்வின் ஆரம்பம் துவக்கம் அதுதான். இஸ்லாம் சொல்கின்ற ஆன்மீகத்தின் முதலாவது சிறப்பு பண்பும் அதுதான் தௌஹீத். இறைவனை ஏற்றுக்கொள்ளல், அவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளல். இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளல், அவன் ஒருவனே என்பதை ஏற்றுக்கொள்ளல். இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளல், அவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளல், அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்ளல். இதுதான் இஸ்லாமிய ஆன்மீகத்தின் ஆரம்பம், அடிப்படை. இஸ்லாமிய ஆன்மீகத்தின் முதலாவது சிறப்பு பண்பும் கூட. இன்னும் தெளிவாக சொல்கின்ற போது தஸ்கியத்துன் நஃப்ஸுக்கான, உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற அந்த நிம்மதியான நிறைவான ஆத்மாவை அடைவதற்கான முதலாவது வழி தௌஹீதை ஏற்றல். தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன், அவனே வணங்கி வழிபட தகுந்தவன் என்ற இந்த அடிப்படை ஏகத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஒரு நாளும் உள்ளம் தூய்மை பெறாது, உள்ளம் வளர்ச்சி காணாது. இயல்பாகவே எதிர்பார்க்கப்படுகின்ற நஃப்ஸுல் முத்மஇன்னா அந்த நிம்மதியான ஆத்மாவை பெற முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு உலகில் நாம் காண்கின்ற பொருளும் அதனுடைய மூலத்தோடு தொடர்புபடாத நிலையில், மூலத்திலிருந்து தூரமாகிவிட்டால் அது திசை தெரியாமல் அலைக்கழிந்து இருக்கும். உதாரணமாக ஒரு செய்மதியை நாம் அனுப்புகிறோம். ஒரு விஞ்ஞான கூடத்திலிருந்து ஒரு செய்மதி தெரியுமா? செட்டிலைட்டா ஒரு செய்மதி இல்ல, செய்மதி வானத்தை நோக்கி அனுப்புற ஒரு செய்மதியை வானத்துக்கு அனுப்புறோம். சரி, மிகவும் பவர்ஃபுல்லான. ஆனா அந்த செய்மதி கீழே பூமியிலிருந்து அதை இயக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்து விடுபட்ட என்ன நடக்கும்? திசை தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரியும். ஒரு ஸ்கைலேப், ஒரு சேட்டலைட், எதுவாக இருக்கட்டும், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து விடுபட்டால் நோக்கமே வேற, திசை தெரியாமல் அங்கே தெரியும். உலகத்தில் எல்லாம் அப்படித்தான். அதே போல உலகத்தின் மூலமாக இருப்போம் யார்? அல்லாஹ். இவனோட தொடர்பாக இருக்கும் வரைக்கும் தான் கண்ட்ரோல் ரூமோட நாங்கள் தொடர்பாக இருக்கிறோம். அப்போ ஒரு இலக்கை நோக்கி போவோம், திசையை நோக்கி போவோம், நோக்கத்தை நோக்கி போவோம், அடைய வேண்டிய இடத்த அடையும். இந்த கண்ட்ரோல்ல இருந்து விடுபட்டோம்டா
நாங்கள் அழைஞ்சு திரிவோம், திசை தெரியாமல் திரிவோம், நிம்மதி இல்லாமல் திரிவோம், சந்தோஷம் இல்லாமல் திரிவோம், விளப்பம் இல்லாமல் திரிவோம், குழப்பத்தோடு இருப்போம்.